ഇത് മൂന്നും കൂടെ ഒരു ബുക്കിൽ എഴുതിയത് இன்னைக்கு பிரகாசம் இன்னைக்கு நல்ல ദിവസം നല്ല അമ്മാവ് വെച്ച് പ്രകാശം ആഗ്രഹിക്കുന്നു. അതനുസരിച്ച് ആദ്യത്തെ പ്രകാശന കർമ്മത്തിൽ നമ്മൾ കൂട്ടണം. വിദ്യാധനം സർവധർമ്മപ്രസാദനം. വിദ്യാധനത്തെ ധനത്തെ ഇവിടെ വ്യക്തമാണ്. അത് നമ്മൾ സനാതന ധർമ്മത്തിലുണ്ട്. ഇങ്ങനെ ബാക്കിയുള്ള ധനങ്ങളെല്ലാം കൊടുക്കുന്ന ധനം എല്ലാം താൽക്കാലികമാണ്. ഇത് കളിക്കുമ്പോഴും ഈ വിളവ് കളിച്ചാലും താൽക്കാലികமாக அவ்வளவு தாற்காலிகமாக அவ்வளவு திருப்தியும் வராது. அந்த இதனால நமக்கு கூடுதல் முயற்சி கிடைக்கும்படியா உள்ள இது நமக்கு அறிவிக்க வித்யா குறுக்குதோறும் வளரப்பட்டது வித்யம். வித்யைக்கு ஒரு வேத இதிகாசம் புராணம் ஒரு சமுத்திரத்தில் சமுத்திரமாக இருக்கின்றன விசாலமாக இருக்கு. அது பெரிய ஒரு அட்சயமான ஒரு கனியாக இருக்கு. அதிலிருந்து எவ்வளவு நம்மளை எடுத்துக்கின்றாலும் இன்னும் நிறைய அப்படியாப்பட்ட ஒரு பெரிய வித்யா உறவிடத்தில் இது வேதம் வேதம் மாதிரி அறிவு. இந்த வேதத்திலிருந்து உள்ள ஒரு வாழ்க்கையை ஒரு ஆழவனம் போலும் நமக்கு கிடைக்க அவ்வளவு வித்தியாசம். அப்போ அதனால வேத இதிகாசம் சுவாமி விவேகானந்தர் சொல்வது வேத இதிகாசம் புராணங்கள் எல்லாம் அமூல்யമായ ரத்னங்களை 30 கோடி அவருக்கு 30 கோடி பாரதியருக்கு நீங்கள் மாறி விவரணம் பண்ணலாம். இது அவ்வளவு இருக்காது. கட்டது மகாபாரதத்துல எதிஹாஸ்தி ததல்ல என்னே ஹாஸ்தி நகத்வஜி. இது உள்ளது லோகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கலாம். இது இல்லாதது உலகத்தில் ஒன்று இருக்காது. அப்படி எல்லாத்தோட அறிவிடத்தோடெல்லாம் ஒரு ஸ்ரோதத்தால் ஏற்பட்டது சனாதன தர்ம வித்யை. வேதத்திலேருந்து வேதத்தோட மந்திரங்களை வேதாந்தங்களை எக்ஸ்பிளனேஷன் இதிகாச புராணங்கள் வந்தது. வேதத்திற்கு மாறுபட்டாக தனியாக உருவாக்கிக்கொண்டு வேதாந்தங்களை சாதாரண ஜனங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி வால்மீகியால் ஏற்பட்ட ராமாயணம் வியாசரால் ஏற்பட்ட புராணங்கள் இதிகாசங்கள் தான். அப்போ அதில் வேத தத்துவங்கள் ஒரு கதாரூபங்கள்ல நம்மளை பார்க்க நமக்கு காணலாம். அதுலேருந்து ஒரு மெசேஜ் நமக்கு கிடைக்கும். இது தர்மம் சத்தியம் மதா தர்மம் இதெல்லாம் உபனிஷத்து சொல்லி கிடைச்சால் இந்த உபனிஷத்தை தெரிஞ்சு நம்மளுக்கு உபனிஷத்தை படிச்சு நமக்கு அர்த்தத்திலாகி நமக்கு சூக்ஷ்ம புத்தியோ மெயின் கான்சன்ட்ரேஷனோ கிடையாது. அதனால வேதத்தில் சொல்லப்பட்ட தத்துவங்களை சாதாரண நேரங்களுக்கு நீக்கப்பட்ட உபனிஷத்து இந்த இதிகாச புராணங்கள் அதிலையும் ஸ்தோத்திரபரமாக சேர்ந்த ஸ்கந்த புராணம் போல பிரம்மாண்ட புராணங்கள்லாம் நிறைய பூஜாதிகள் சகுணோபாசனை அம்பாளா எப்படி உபாசனை பண்ணி பூஜையில் கூடி பக்தி கூடி மார்க்கத்தில் கூடி ஒரு எப்படி சிரேஷ்டமான உள்ளது இருக்காங்கிறது ஸ்கந்த புராணம் பிரம்மாண்ட புராணம் நிறைய கதைகள் இருக்கு. அந்த கதைகள்லாம் எப்படி அந்த மாதிரி கதை இருக்கும்போது வரணும் அதுதான் இந்த லலிதா சகஸ்ரநாமம். அந்த பிரம்மாண்ட புராணம் அந்த இது லலிதா சகஸ்ரநாமம் அது ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொல்லப்பட்டது. ரொம்ப சொல்லப்பட்ட அந்த குருவும் இந்த சிஷ்யனும் அத்தனையும் ஹயக்ரீவர் பக்தர் விஷ்ணுவோட அம்சம். ஹயக்ரீவர் அகஸ்தியர் சிவாம்சம். இது ரெண்டு பேரும் அப்போ ஒரு மகத்துவம் அம்பாளோட மகத்துவத்தை சிதக்கிரி குண்ட சம்பூர்ணம் தேவமான சாரியத்தை உதாரணம் கேள்வி சிதக்கிரி யாகா குடியிலிருந்து அம்பாள் குடினான்னு
அதான் பண்டாசுரம் இந்த பண்டாசுரம் வதம் பண்ணிட்டு சித்திசேனா இதெல்லாம் நம்ம முதல்ல 100 ஸ்லோகம் அம்பாளோட மகாத்மியத்தை வர்ணிக்கப்பட்டது. அப்புறம் அவளோட குணகணங்களை பற்றி சொல்லப்பட்டது சஹஸ்ரநாமம். இப்படி இந்த 20 புராணங்கள்ல பல ரூபத்தில் பல பாவனங்கள் உபாசனங்கள் இருக்கு. அதுலேயும் 70 சஹஸ்ரநாமம் சொல்லிக்கிட்டு அம்பாளோடு சாட்சாத் ராஜராஜேஸ்வரியோட திருசுந்தரியான வேத மாதாவோடு குணங்கணங்கள் வர்ணிக்கப்பட்டது. ரொம்ப சிரேஷ்டமான ஒரு ஸ்லோகம். அதை படிச்சு தெரிஞ்சா இது மாதிரி சுமாசிஞான பிரீதாயே மாதிரி சுமாசனா அச்சனா பிரீதியாகப்பட்ட அம்பாள் அப்படிங்கிறார். அதனால இந்த சிரேஷ்டமான அந்த ஒரு சகசிரநாமத்தை சாதாரண நம்மளோட முதல் பேருக்கு தெரிஞ்சுக்கிறது. அவன் இங்கே இருக்கு இந்த மாதிரி புத்தக ரூபத்தில் நமக்கு கிடைச்சிருக்க நம்ம மாதிரி இருந்திருக்கும். எவ்வளவு புத்தகம் இருந்தாலும் கூடுதல் நமக்கு இருந்தால் அடுத்த வாழ் கொடுக்கவும் செய்யலாம். இந்த மாதிரி உள்ள ஒரு புத்தகம் இன்னைக்கு இது பண்ணி சாந்தியத்தில் பிரகாசனம் பண்ணுறேன். எல்லாருக்கும் இதெல்லாம் படித்து எல்லாருக்கும் நம்மளுக்கு இருக்கு, நமக்கு புத்தகம் இருக்கு வச்சுக்கொண்டு வேண்டாம் இருக்க வேண்டாம். நமக்கு இருக்குன்னா இதை மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும்படியாக தன்மை நமக்கு தான். ஏதேனும் இந்த காரியங்கள் நமக்கு வாழ்க்கையுள்ள வாழ்க்கையோட இப்போ நம்ம தான் நாமளான்னு சொன்னால் நம்மளோட சமுதாயம் ரொம்ப இந்த ஆத்மீகமாக எவ்வளவு துணல் தொடர்புங்கிற ஒரு பிராண்டு மாதிரி விஷயமா இருக்கு. ஏன்னா நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க. சாமிக்கு எல்லாம் தெரியணும்ல, எல்லாருக்கும் மற்றவா கேட்க மாட்டாங்க. நம்மளும் அவ கேட்க மாட்டாங்கிறதுனால நம்ம கேட்காததா லாபம் நமக்கு இந்த மாதிரி தெரியாமல் தான் போகும். அதனால காரியங்களை தெரியறதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சிரமங்கள் இது மாத்திரம் புராண கதைகள் தான் நிறைய இருக்கு. நமக்கு கேட்டால் நமக்கு ஒன்று எதிராக ஒன்று கேட்டால் நமக்கு தெரிஞ்சதானே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால நம்ம படிக்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி காரியங்களை இதே சின்ன சின்ன லகுவாக புத்தகமாக சாதாரண ஜனங்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கதை குழந்தைகளுக்கு நினைக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு தெரிய போகிறது போல நமக்கு தெரிய தெரியும். அதனால நமக்கு தெரியும்படியான இந்த ஒரு சந்தர்ப்பத்தை இதே மாதிரி புதிய புதிய கதைகளை ஆயிரக்கணக்கான கதைகள் முதல்கள் நிறைய இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு சிரமத்தை மீண்டும் தொடங்கி அது நம்மளோட சமுதாயத்தையும் உத்தரிக்கும்படியாக உள்ள ஒரு சிரமம் நமக்கு இருக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். வந்து அம்பாளோட தான் முன்னில் பிரார்த்தனை பண்ணி இந்த பிரயோஜனம் எல்லாருக்கும் நம்மளை சேர்ந்து எல்லாருக்கும் சமுதாயத்தையும் பிரார்த்தனை பண்ணி